ஜோசப் ஸ்மித் வரலாறு ஒன்று. ஜோசப் ஸ்மித் வரலாறு. தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் வரலாற்றிலிருந்து சாராம்சங்கள். வெளியேறப்பெற்ற முத்துக்கள். அதிகாரம் 1. ஜோசப் ஸ்மித் தனது முன்னோர் குடும்பம், அங்கத்தினர்கள் மற்றும் அவர்களது முந்தைய வசிப்பிடங்களின் குறித்து கூறுதல். மேற்கு நியூயார்க்கில் ஒரு சாதாரண மத ஆர்வம் நிலவுதல். யாக்கோபு வழிகாட்டியது போல ஞானத்தை நாட அவர் தீர்மானித்தல். பிதா குமாரனும் தோன்றுதல். ஜோசப் தன் தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு அழைக்கப்படுதல். வசனங்கள் 1 முதல் 20. 1. சபையாக உலகில் அதன் முன்னேற்றத்தாலும் அதன் நடத்தைக்கு எதிராக படை திரட்டுவார். அனைவராலும் பிற்காலத்து பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் தோற்றத்திற்கும் முன் நிறந்ததற்கும் தொடர்புடைய தீமையான நோக்கமுடைய திட்டமிடுவார்களும். புழக்கத்தில் விடப்பட்டுள்ள அநேக அறிக்கைகளின் நிமித்தம் பொது ஜனத்தின் மனதிலுள்ள அவதூறுகளை நீக்கவும் என் வசனத்தினுள்ள உண்மைகளை பொறுத்துவரை எனக்கு சபைக்கும் சம்பந்தப்பட்ட யாவரையும் கொடுக்கப்பட்டபடியே நிஜமான உள்ளவற்றையும் ஆராய்வார்கள். யாவரையும் சத்தியத்தின் பாதைகளில் வைக்க இந்த வரலாற்றை எழுத நான் தூண்டப்பட்டுள்ளேன். வசனம் 2. சத்தியத்திலும் நீதியிலும் இந்த சபைக்கு சம்பந்தப்பட்ட இவை நடந்தபடியே அல்லது செயல்பட்ட சபை ஸ்தானத்தில் இருந்தும் இப்பொழுது 8வது வருஷம் வரையில் 1838 தற்போது அவைகளில் பாதைகளைப் போல வெவ்வேறு சம்பவங்கள் இந்த வரலாற்றில் நான் வழங்க இருக்கிறேன். வசனம் 3. வெர்மண்ட் மாநிலத்தில் வின்சர் மாகாணத்திலும் ஷாரேன் பட்டணத்திலும் நமது கர்த்தருடைய வருஷமான 1805 வருஷம் டிசம்பர் மாதம் 23 நாளிலே நான் பிறந்தேன். எனக்கு 10 அல்லது ஏறக்குறைய அந்த வயதாய் இருக்கும் பொழுதே என்னுடைய தகப்பனான ஜோசப் ஸ்மித் மூத்தவர் வெர்மண்ட் மாநிலத்தை விட்டு நியூயார்க் மாநிலத்தில் ஒன்றாரிய இப்பொழுது வெயின் மாகாணத்திலும் பல்மாருக்கும் குடிபெயர்ந்தார். பல்மார்விற்கு என்னுடைய தகப்பன் வந்து சேர்ந்த சுமார் 4 வருஷங்களுக்கு பின் இதோ மாகாணமான ஒன்றிடையவுள்ள மன்செஸ்டருக்கு தன்னுடைய குடும்பத்துடன் அவர் குடிபெயர்ந்தார். வசனம் 4. தன்னுடைய தகப்பன் ஜோசப் ஸ்மித், என்னுடைய தாய் லூசி ஸ்மித். அவருடைய திருமணத்திற்கு முன்னே சால்மோ மக்கியான் மகளான அவருடைய பெயர் மார்க். என்னுடைய சகோதரன் ஆல்வின் அவருடைய 26வது வயதிலே 19 நவம்பர் 1820 மரித்தவர். ஹாரம். நான் சாமுவேல் ஹாரிசன், வில்லியம் டான் கார்லேஸ். என்னுடைய சகோதரர்கள் சோப்ரியா கர்த்தரின் மற்றும் லூசியா என்ற 11 ஜீவன்களுடனும் அவருடைய குடும்பம் அடங்கியிருந்தது. வசனம் 5. மான்செஸ்டரிலிருந்து நாங்கள் வெளியேறிய பின் ஏறக்குறைய 2வது வருஷத்தில் நாங்கள் வசித்த இடத்திலே வழக்கத்திற்கு ஏற்பமான ஒரு
மத கிளர்ச்சி எழுந்தது. மெதடிஸ்ட்களுடன் அது முதலில் ஆரம்பமானது. ஆனால் விரைவிலே அந்த நாட்டின் பகுதிகளில் உள்ள எல்லா பிரிவுகளுக்கும் மத்தியிலும் அது பொதுவானது. உண்மையிலே நாட்டின் முழு மாநிலமும் அதன் பாதிக்கப்பட்டதைப் போலவே தோன்றியது. வெவ்வேறு மத பிரிவுகளுக்கு மகத் திரளானவர்கள் தங்களுக்குள் இணைந்து இதை இங்கே என சிலரும் அங்கே என மற்றவர்களும் கூக்குரலிட்டு ஜனங்களுடனே பெரிய குழப்பத்தையே பிரிவையும் அது உண்டு பண்ணினது. சிலர் மெத்தடிஸின், சிலர் மெர்ஸ்பிரிட்டரின், சிலர் பாப்டிஸ்டின் நம்பிக்கைகளுக்காக போராடினார்கள். ஏனெனில் அவர்களது மனமாற்றத்தின் போது பல்வேறு விசுவாசங்களுக்கு மனம் மாறி அவர்கள் தெரிவித்த மாபெரும் அன்பு புரோட்டஸ்டன்ட்ஸ் அவர்கள் விரும்புகிற அழைத்து ஒவ்வொருவரும் மனமாற்றப்படும்படி இந்த சாதாரண மத ஆர்வ தோற்றத்தை ஏற்படுத்தவும் அதிகப்படுத்தவும் அந்த குருமாரியின் பெரும் ஆர்வப்படி அவர்கள் எந்த குழுவிலும் சேர்ட்டும். ஆனால் இந்த மனமாறியோர் சிலர் ஒரு பிரிவிலும் மற்றோர் பிரிவிலும் சேர வரிசையிலே நிற்கத் தொடங்கும் பொழுது குருமார் மற்றும் மனமாற்றியோரின் ஆர்வத்தோடு தெரிவித்தவை உண்மையாகவே விட பாசாங்க தேற்றியது. ஏனெனில் பெரும் குழப்பம் மற்றும் கெட்ட உணர்வின் சாட்சி தெரிந்தது. குருமார் பிற குருமார்களுடனும் மனமாறியோர் பிற மனமாறிகளுடனும் பிணக்கு கொண்டனர். அதனால் ஒருவருக்கொருவர் கொண்டிருந்த நல்ல எண்ணம் அவர்களிடம் ஏதாவது இருந்திருந்தாலும் கூட அது வார்த்தையை பேர்களிலும் அப்பிரிய பேட்டிகளிலும் முற்றிலும் தொலைந்து விட்டது. இந்த சமயத்திலே எனக்கு 15 வயதாயிருந்தது. என்னுடைய தகப்பனின் குடும்பம் பிரெஸ்பிட்டேரியன் நம்பிக்கைக்கும் மதமாறி. என்னுடைய தாயார் லூசி, என்னுடைய சகோதரர்கள் ஹேர்ம், சாமுவேல், ஹாரிசன், தன்னுடைய சகோதரி இஸ்பிரினியா என்ற அவர்கள் 4 பேரும் அந்த சபையிலே சேர்ந்தார்கள். 8 இந்த பெரும் கிளர்ச்சியின் சமயத்தில் மிகுந்த சிந்தனைகளுக்கு பெரும் அமைதியின்மைக்கும் என்னுடைய மனம் தள்ளப்பட்டது. ஆனாலும் என்னுடைய உணர்வுகள் ஆழமானதாகவும் வழக்கமாகவும் நெஞ்சை உருக்கக்கூடியதாகவும் இருந்தாலும் சந்தர்ப்பம் அனுமதிக்கிற அளவிற்கு அவர்களுடைய ஏராளமான கூட்டங்களில் நான் பங்கேற்க கூட இன்னும் நான் இந்த எல்லா பிரிவினைகளிலுமிருந்து ஒதுக்கிய இருந்தேன். காலப்போக்கில் என் பாதி மனதோடு மெத்தடிஸ்ட் பிரிவில் ஓர் அளவிற்கு நான் ஈடுபட்டு அவர்களோடு இணைந்து இருக்க சிறிது விருப்பத்தை நான் உணர்ந்தேன். ஆனாலும் வெவ்வேறு பிரிவுகளுக்குள்ளே குழப்பம் பூசல்களும் மிகுதியாய் இருந்ததால் யார் சரியானவர்கள் யார் தவறானவர்கள் என்று ஒரு நிச்சயம் முடிவிற்கு வரவும் மனுஷர்களுடனும் காரியங்களுடனும் மிகுந்த பரிச்சயம் உடையும் என்னை போன்ற ஒரு வாலிபனுக்கு அது சத்தியம் இல்லாததாய் இருந்தது. 9 அதிகமான கூக்குரலும் சந்தடியும் இடைவிடாதிருந்து சில நேரங்களில் என்னுடைய மனம் அதிகமாய் கிளர்ச்சி அடைந்தது. பாப்டிஸ்ட்களுடனும் மெத்தடிஸ்ட்களுடனும் எதிரியாயிருக்க பிரெஸ்பிட்டேரியன்கள் தீவிரமாய் தீர்மானித்திருந்து அவர்களின் தவறுகளை நிரூபிக்க உறைந்த அவர்கள் என மக்கள் நினைக்க வைக்க காரணம் மற்றும் பொய் வாதங்கள் இரண்டின் எல்லா சக்தியையும் பயன்படுத்தினார்கள். இல்லையென்றால் தங்களுடைய சொந்த கருத்துக்களை தெரியப்படுத்தி மற்ற எல்லாவற்றையும் தவறென்று நிரூபிக்க முயற்சிப்பதில் பாப்டிஸ்ட்களும் மெத்தடிஸ்ட்களும் தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்திலே
சரி சமமாக மிகுந்த ஆர்வமுள்ளவர்களாய் இருந்தார்கள். வசனம் 10. இந்த வார்த்தை யுத்தத்திற்கும் கருத்துக்களு சந்தடிக்கும் நடுவிலே நான் அடிக்கடி என்னையே கேட்டுக்கொண்டேன், என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரிவுகளில் யார் எல்லாம் சரியானவர்கள் அல்லது மெத்திஸில் அவர்கள் எல்லோருமே தவறானவர்களே. அவர்களில் ஏதாவது ஒன்றும் சரியாயிருந்தால் அதை நான் எவ்வாறு அறிந்து கொள்வது? வசனம் 11. மதவாதங்களின் இந்த பிரிவினைகளின் போட்டிகளால் ஏற்படுத்தப்பட்ட மிகுந்த பிரச்சனைகளின் கீழ் நான் போராடி கொண்டிருந்த போது ஒரு நாள் யாக்கோபு முதலும் அதிகாரம் 5வது வசனத்தை நான் படித்து கொண்டு இருந்தேன். அதிலே எழுதப்பட்டிருந்தது, உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாயிருக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். வசனம் 12. அச்சமயத்திலே எனக்கு ஏற்பட்ட வல்லமையை விட அதிகமான மனுஷரின் இருதயத்திலே வேதத்தின் இந்த பகுதியிலும் வந்ததில்லை. அது எனது இருதயத்தின் ஒவ்வொரு உணர்விலும் பெரும் சக்தியுடனே நுழைவது போல தோன்றியது. இந்த மனுஷனுக்காவது தேவனிடத்திலே இருந்த ஞானம் தேவைப்பட்ட, ஆனால் அது தன் என அறிந்து அதை மீண்டும் மீண்டும் நான் சிந்தித்தேன். ஏனெனில் எப்படி செய்யப்படுவது என எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது நான் பெற்றிருந்த ஞானத்தை விட அதிக பெறவிட்டால் நான் ஒருபோதும் அறியப்படேன். ஏனெனில் வேதத்தில் இருந்து பதில் பெற்று அக்கேள்வியை சரிப்படுத்தவும் நம்பிக்கையை அளிக்கும்படியாக பல்வேறு பிரிவுகளின் மத போதகர்கள் வேதத்தின் அதை பகுதியை வேறு விதமாக புரிந்து கொண்டனர். வசனம் 13. இறுதியாக இருளிலும் குழப்பத்திலும் நான் இருக்க வேண்டுமா, அல்லது யாக்கோபு வழிகாட்டுகிறதைப் போல, அதாவது தேவனிடத்தில் கேட்க வேண்டுமா என்று தீர்மானத்திற்கு நான் வந்தேன். இறுதியில் ஞானத்தில் குறைவுள்ளவர்களுக்கு அவர் ஞானத்தை கொடுத்தால் சம்பூரணமாய் கொடுப்பார், கடிந்து கொள்ள மாட்டார். என்னால் முயற்சிக்க முடியுமென்று முடிவுக்கு வந்தவனாக தேவனையே கேட்ப தோன்றிய தீர்மானத்திற்கு நான் வந்தேன். 14. ஆகவே தேவனையே கேட்ப தோன்றி என்னுடைய தீர்மானத்தின்படியே முயற்சி செய்ய கட்டுக்குள் நான் திரும்பினேன். 1820 வருஷத்தில் வந்த காலத்தின் ஆரம்பத்திலே ஒரு அழகிய தெளிவான காலையாக அது இருந்தது. அத்தகைய ஒரு முயற்சியை நான் எடுத்து என் வாழ்நிலையே அதுவே முதல் முயற்சியாயிருந்தது. ஏனெனில் என்னுடைய எல்லா ஆர்வங்களுக்கும் மத்தியிலே சத்தமாக ஜெபிக்க இதுவரை ஒருபோதும் நான் முயற்சிக்கவில்லை. 15. போக வேண்டுமென முன்னே நான் தீர்மானித்த இடத்திற்கு நான் திரும்பி என்னை சுற்றிலும் நோக்கி நான் தனியாக இருப்பதைக் கண்டு நான் முழங்கால் படியிட்டு தேவனிடத்திலே என்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை சமர்ப்பிக்க ஆரம்பித்தேன். நான் அப்படி செய்ய ஆரம்பித்த உடனேயே முற்றிலுமாக என்னை ஆக்கிரமித்த ஏதோ ஒரு சக்தியால் உடனே நான் இருக்கப்பட்ட போது நான் பேச முடியாதபடிக்கு என்னுடைய நாக்கை கட்டவிழ்க்க அத்தகைய ஒரு ஆச்சரியமான செல்வாக்கு என் மீது வந்தது. அடர்த்தியான இருள் என்னை சுற்றிலும் சூழ்ந்தன. நான் திடீரென அவிழ்விற்குள் விதிவசப்பட்டேனே என ஒரு நேரத்தில் எனக்கு அது தோன்றியது.
16. ஆனால் என்னை ஆக்கிரமித்து கொண்டிருந்த சத்துருவின் வல்லமையிலிருந்து என்னை விடுவித்து கொள்ள எனது ஆற்றல் அனைத்தையும் பயன்படுத்தினேன். நான் விரக்தியில் மூழ்கவும் அழிவுக்கு என்னை நானே விட்டு விடவும் ஆயத்தமானபோது ஒரு கற்பனையான அழிவுக்கு அல்ல, ஆனால் நான் யாருடனும் ஒருபோதும் உணராத அதிசயமான வல்லமை பெற்றிருந்த கண்கூடாத உலகத்தில் உள்ளவனின் உண்மையான வல்லமையையும் இந்த பெரும் ஆபத்தின் தருணத்தில் சூரிய பிரகாசத்துக்கு அதிகமான ஒரு ஒளிக்காற்றை சரியாக என் மீது இறங்குவதையும் நான் கண்டேன். அது என் மீது விழும் வரை மெதுவாக இறங்கியது. வசனம் 17. என்னை கட்டியிருந்த எதிரியிடமிருந்து விடுவிக்கப்பட்டதாக நான் கண்டதை விட விரைவாய் இருந்ததாக தோன்றியது. ஒளி என் மீது விழுந்தபோது எல்லா விளக்கத்திற்கும் சவாலான பிரகாசத்திலும் மகிமையிலும் இருந்த எனக்கு மேலான காற்றில் நின்று கொண்டிருந்த 2 பிரமுகர்களை நான் கண்டேன். அவர்களில் ஒருவர் என்னுடனே பேசி என் பெயர் சொல்லி அழைத்து மற்றவரை சுட்டி காட்டி சொன்னார், அவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடு. வசனம் 18. அதில் சேர வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்படியான பிரிவுகளை எல்லாவற்றிலும் அது சரியானது என அறிந்து கொள்ள கர்த்தரையை விசாரிக்க போது என்னுடைய நோக்கமாயிருந்தது. ஆகவே விரைவிலே பேச முடியும்படியாக என் நிலைமைக்கு திரும்பி ஒளியிலே எனக்கு மேலே நின்று கொண்டிருந்த பிரமுகர்களிடம் பிரிவுகள் எல்லாவற்றிலும் அது சரியானது, ஏனெனில் இந்த நேரத்தில் எல்லாமே தவறானது என்பது ஒருபோதும் என் இருதயத்திற்குள் நுழையவில்லை. இதில் நான் சேர வேண்டுமென நான் கேட்டேன். வசனம் 19. அவைகளில் எதிலும் நான் சேர வேண்டும் என நான் பதிலளிக்கப்பட்டேன், ஏனெனில் அவைகள் எல்லாமே தவறானவைகள். அவைகளுடைய பார்வையிலே அவர்களுடைய மத கோட்பாடுகளும் எல்லாம் அவருக்கு தக்கவை எனவும் அந்த நம்பியவர்கள் யாவரும் மோசமானவர்கள் என்றும் அவர்கள் தங்கள் உதடுகளினாலே என்னிடத்தில் சேர்ந்து அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. தேவ தன்மையின் வடிவத்திலே அவர்கள் மனுஷர்களுடைய கோட்பாடுகளையும் கட்டளைகளையும் போதிக்கிறார்கள், ஆனால் அதிலுள்ள வல்லமை அவர்கள் மறுக்கிறார்கள் என என்னிடம் பேசிய பிரமுகர்கள் சொன்னார்கள். வசனம் 20. அவைகள் எதிலும் சேருவதிலிருந்து என்னை அவர் தடுத்தார். மேலும் அந்த நேரத்தில் என்னால் எழுத முடியாத அநேக பிற காரியங்களையும் அவர் என்னிடம் சொன்னார். மீண்டும் எனக்கு நினைவு திரும்பியபோது வானத்தை நோக்கி பார்த்து கொண்டு மல்லார்ந்து நான் பார்த்து கொண்டே இருப்பதை கண்டேன். வெளிச்சம் அகன்றிப்போது என்னிடம் பலன் இல்லாமல் போனது. ஆனால் சீக்கிரமே ஓரளவிற்கு மீண்டும் தெம்பு வந்தபோது நான் வீட்டிற்கு போனேன். நெருப்பு மூட்டியதற்கருகில் நான் சாய்ந்து போது என்ன விஷயம் என தாயார் விசாரித்தார். ஒன்றுமில்லை, எல்லாமே சரியாகத்தானே இருக்கிறது, நான் நன்றாயிருக்கத்தானே இருக்கிறேன் என நான் பதிலளித்தேன்.
பின்னர் நான் என்ன என் தாயிடம் சொன்னேன். பிரஸ்போட்டேரியனிசம் உண்மையானதல்லவென நானே அறிந்து கொண்டேன். அவனுடைய ராஜ்யத்தில் ஒரு தெந்தேரியவும் கொடுப்பவனுமாகவும் தீங்குகளைப்பவனுமாகவும் நிரூபிக்க நான் விதிக்கப்பட்டு இருக்கிறேன் என என்னுடைய வாழ்நாளிலே ஆரம்ப காலத்திலே எதிரி அறிந்து கொண்டு இருப்பேனே என தோன்றியது. இல்லையெனில் அந்தகாரத்தின் வல்லமைகள் எனக்கு எதிராக ஏன் ஒன்று சேர வேண்டும்? ஏறக்குறைய என்னுடைய குழந்தை பருவத்திலேயே என் எதிர்ப்பும் துன்புறுத்தலும் எனக்கு எதிராக எழ வேண்டும். சில பிரசங்கிகளும் பிற மத பிரபுக்களையுடையவர்களும் முதல் தரிசனத்தின் வார்த்தையை மறுத்தார்கள். ஜோசப் ஸ்மித் துன்புறுத்தலுக்குள் குவிந்தன. தரிசனத்தின் உண்மையை அவர் சாட்சியளிக்கிறார். வசனங்கள் 21-26. இந்த தரிசனத்தை நான் கண்டு ஒரு சில நாட்கள் பின்னர் முன் குறிக்கப்பட்ட மத ஆர்வலர்களின் அதிகமாய் ஈடுபட்டிருந்த மெத்தடிஸ்ட் பிரசங்கிகளில் ஒருவரோடு நான் சேர்ந்திருக்க நேர்ந்தது. மத காரியங்களை பற்றியே அவர்களிடம் உரையாடிக் கொண்டிருந்த பொழுது நான் கண்ட தரிசனத்தை பற்றி ஒரு விவரத்தை அவர்களுக்கு கொடுக்க நான் தருணத்தை எடுத்துக்கொண்டேன். அவர் நடந்த கொண்ட விதம் என்னை அதிகமாய் வியப்புக்குள்ளாக்கியது. இந்த நாட்களில் தரிசனங்கள் அல்லது வெளிப்படுத்தல்கள் பற்றிய அத்தகைய காரியங்கள் எதுவுமில்லை என்றும் அத்தகைய காரியங்கள் அப்போஸ்தலர்களுடனே நின்று போயின என்றும் இனியும் அவைகளை ஒருபோதும் இருக்காது என்பதாலும் அது எல்லாமும் பிசாசானவனாலே எனச் சொல்லி என்னுடைய உரையாடலை அவர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டது மட்டுமல்லது அதிகமாய் புறக்கணித்தார். வசனம் 22. நான் கதையை சொல்வது மதப்போதர்களும் மத்தியிலே எனக்கு எதிராக தவறான கருத்துக்களின் பெரும் கிளர்ச்சியை உண்டு பண்ணி தொடர்ந்து அதிகரித்து வந்த துன்புறுத்தலுக்கு காரணமாயிருந்தது. வேறு 14 வயதுக்கும் 15 வயதுக்கும் இடையில் நான் ஒரு அரிய சிறுவனாயிருந்த போதிலும் உலகத்திலே ஒரு சிறுவனுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லாததும் போல வாழ்க்கையில் என்னுடைய சூழ்நிலைகளானது எனக்கு எதிராக பொது ஜனங்களின் பொதுமான அளவிற்கு கிளர்ச்சியுடைய ஒரு கசப்பான துன்புறுத்தலை உருவாக்க பெரிய மனுஷன் பார்த்து கொண்டார்கள். எல்லா பிரிவுகளுக்கும் மத்தியிலே இது பொதுவாயிருந்தது. என்னை துன்புறுத்த அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். வசனம் 23. அது என்னை கடுமையாக சிந்திக்க வைத்தது. ஒரு தெளிவும் பெறாத 14 வயதுக்கு சற்று அதிகமான வயதுடைய தன் குறைந்த பாரம்பரிய கூட சம்பந்திக்க தினசரி உழைக்க வேண்டிய கட்டாயத்திலும் சிறுவன் அன்றைய மிகவும் பிரபலமான பிரிவினரின் பெரிய மனிதர்கள் கவனத்தை ஈர்க்கவும் அளவில் நினைக்கப்பட்டதாகவனாய் அப்பொழுது இருந்து அடிக்கடி அவர்களால் மிகவும் கசப்பான துன்புறுத்தலும் கிளர்ச்சியும் செய்யப்படுகிற அளவுக்கு செய்தது. எனக்கு மிகவும் வியாகுலம் இருந்தது. வியப்பே இல்லையே, அது அப்படித்தான் இருந்தது. அடிக்கடி அது எனக்கு அதிக கவலையை அளித்தது. 24.
ஆயினும் நான் ஒரு தரிசனத்தை கண்டேன் என்பது உண்மை. பவுல் ஒரு ஒளியை கண்டு ஒரு சத்தத்தை கேட்டு அவனுக்கு கிடைத்த தரிசனத்தின் விவரத்தை சொல்லியபோது அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முயற்சித்த அவனைப் போல தான் உணர்ந்தினேன். அப்போஸ்தலனிலிருந்து நான் நினைத்தேன், ஆனால் இன்னமும் சிலர் அவனை நம்பினார்கள். அவன் நேர்மையற்றவன் என சிலர் சொன்னார்கள். அவன் பைத்தியம் என அவர்கள் சொன்னார்கள். அவன் ஏராளமான செய்யப்பட்டு அவதூறு செய்யப்பட்டவன். ஆனால் அது எல்லாம் அவனுடைய தரிசனத்தின் உண்மை அளிக்கவில்லை. அவன் ஒரு தரிசனத்தை கண்டான் என அவன் அறிவான். வானத்தின் கீழ் சகல துன்புறுத்தலுக்கும் அதை வேறு மாதிரியாய் செய்ய முடியவில்லை. மரணம் வரையிலும் அவர்கள் அவனை துன்புறுத்தினாலும் கூட இருந்தும் அவன் அறியான். துன்புறுத்துதலுக்கும் அதை வேறு மாதிரியாய் செய்ய முடியவில்லை. மரண வரைக்கும் அவர்கள் அவனை துன்புறுத்தினாலும் கூட இருந்தும் அவன் அறியான். அவன் ஒரு ஒளியை கண்டான் என்றும் ஒரு சத்தம் அவனுடன் பேசினதையும் அவன் கேட்டான் என்றும் வேறு மாதிரியாக அவனை நினைக்க வைக்கவே சிந்திக்க வைக்கவோ முழு உலகத்தாலும் முடியை தென்பாதையும் அவனுடைய கடைசி மூச்சு வரை அவன் அறிவான். வசனம் 25. அப்படித்தான் எனக்கும் இருந்தது. உண்மையிலேயே நான் ஒரு ஒளியை கண்டேன். அந்த ஒளியின் மத்தியிலே 2 பிரமுகர்களையும் நான் கண்டு, உண்மையிலேயே அவர்கள் என்னுடைய பேசினார்கள். நான் ஒரு தரிசனத்தையும் கண்டேன் என சொன்னதற்காக நான் பொறுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு வெறுக்கப்பட்டு உட்படுவதில் கூட இருந்தும் அது உண்மையே. அவர்கள் என்னை துன்புறுத்தி கொண்டு அவதூறு செய்து கொண்டு எல்லா விதமான தீமையானவற்றையே எனக்கு எதிராக பேசிக்கொண்டு பொய்யாக அப்படியே சொல்லி கொண்டிருந்தபோது என்னுடைய இருதயத்திற்குள் சொல்ல நான் நடந்து போட்டேன். உண்மையை சொல்வதற்கு என்னை ஏன் துன்புறுத்த வேண்டும்? உண்மையிலே நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். தேவனுக்கு முன்பாக நிற்க முடிகிறவனுக்கு நான் யார்? அல்லது உண்மையிலேயே நான் கண்டதை என்னை மறுக்க வைக்க ஏன் உலகம் நினைக்கிறது? ஏனெனில் நான் ஒரு தரிசனத்தையே கண்டேன். அதை நான் அறியேன். அதை தேவன் அறிவார் என அறிவேன். அதை என்னால் மறுக்க முடியாது. அதை செய்ய எனக்கு துணிவும் இல்லை. அப்படி செய்தால் தேவனையே நான் சினம் கொள்ளும் செய்வது ஆக்கினைக்குள்ளாவேன் என்பதை நான் அறிந்தேன். வசனம் 26. அவர்கள் யாருடையனும் சேர்வது எனது கடமை இல்லை எனவும், இனிமேல் வழி நடத்தப்படுவது வரை முன்னும் நான் இருந்தது போல தொடர வேண்டும் எனவும், பறந்து கிடக்கிற உலகத்தை பொறுத்த வரையிலும் இப்பொழுது நான் என் மனதை திருப்திப்படுத்தி கொண்டேன். ஞானத்தில் குறைவுள்ளவன் மனுஷன் தேவனிடத்தில் கேட்க வேண்டும், கடிந்து கொள்ளப்படாதபடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாக்கோபின் சாட்சி சத்தியமானது எனவும் நான் கண்டும் கொண்டேன். ஜோசப் ஸ்மித் மரோனி தரிசனமாகிறான். சகல தேசங்களுக்கும் மத்தியிலே நன்மைக்கும் தீமைக்கும் ஜோசப்பின் பெயர் அறியப்பட்டிருக்கிறது. மோர்மன் புஸ்தகத்தை பற்றிய கர்த்தரின் வரப்போகிற நியாய தீர்ப்புகளையும் வேதங்களின் அநேக மேற்கேள்விகளையும் மரோனி அவனுக்கு கூறுகிறான்.
தங்கள் தகடுகள் மறைக்கப்பட்டிருந்த இடமும் வெளிப்படுத்தப்பட்டது. தீர்க்க தரிசனம் மரோனி தொடர்ந்து அறிவுறுத்துகிறான். வசனம் 27 முதல் 54. 27. நான் ஒரு தரிசனத்தை கண்டேன் என்பதை நான் தொடர்ந்து உறுதிப்படுத்தியதற்காக மதவாதிகள் மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் 2 பேரின் எல்லா பிரிவுகளையும் கைக்கொள்ள எல்லா நேரத்திலும் பெருந்தன்பம் பெறுதல்களை அனுபவித்து கொண்டு 1123 வருஷம் செப்டம்பர் 21 நாள் வரை வாழ்க்கையில் என்னுடைய பொதுவான வேலையை நான் தொடர்ந்தேன். வசனம் 28. நான் தரிசனம் கண்ட சமயத்துக்கும் 1923 வருஷத்துக்கும் இடைவெளியில் வந்த நேரத்தில் அன்றைய மத பிரிவுகள் எதிலும் சேர்வதிலிருந்தும் தடை செய்யப்படுவதிலும் மிகவும் இளம் வயதில் இருந்தாலும் என் நண்பர்களில் இருந்து என்னை அன்பாய் நடத்தியிருக்க வேண்டியவர்கள் நான் ஏமாற்றுகிறேன் என எண்ணியிருந்தாலும் என்னை திருத்த சரியானபடி பொருத்தமானபடி முயற்சிக்க வேண்டியவர்களால் துன்புறுத்தப்பட்டதாலும் நான் எல்லா விதமான துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கப்பட்டேன். சமுதாயத்தின் சகல விதனரோடும் கலந்து பழகி முட்டாள்தனமான தவறுகள் செய்து வாலிபத்தின் பலவீனத்தை காட்டி மனித குணத்தின் தவறுகளை செய்தல் தேவனின் பார்வைக்கு குற்றமான அநேக சோதனைகளுக்கு வழிநடத்தப்படேன் என கூற மிகவும் வருந்துகிறேன். இதை அறிக்கையிடுவதால் மாபெரும் தீய குற்றவாளிகள் என என்னை யாரும் கருத வேண்டியதில்லை. அப்படி செய்யும் என்னை என் குணத்தில் ஒருபோதும் இல்லை. ஆனால் என்னை போல தேவனாலே அழைக்கப்பட்ட ஒருவனால் கடைப்பிடிக்க வேண்டிய நடத்தையை தகுதியில்லாத பக்தி குறைந்தவன் என்ற குற்றமுடையவன். மேலும் சில சமயங்களில் வேடிக்கையான நபர்களுடன் நட்பு வைத்திருந்தேன். ஆனால் என் இளமையை பற்றி சிந்திப்பவர்களுக்கு எனது சொந்த உற்சாகமான மனோபாவத்தை அறிந்தவர்களுக்கு இது மிகவும் வினோதமாக தோன்றியது. வசனம் 29. அந்த காரியங்களின் விளைவுகளாக என்னுடைய பலவீனங்களுக்காகவும் நிறைவின்மைக்காகவும் அடிக்கடி நான் குற்றப்படுத்தப்பட்டதாகவும் உணர்ந்து இருக்கிறேன். மேலும் குறிப்பிடப்பட்ட செப்டம்பர் 26 நாளில் சாயங்காலத்தில் இரவிலே நான் என் படுக்கைக்கு போனேன். பின்பு என்னுடைய எல்லா பாவங்களுக்காகவும் அறிவின்மைக்காகவும் மன்னிப்புக்காகவும் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் ஜெபம் மற்றும் வேண்டுதலுக்காக நான் முயற்சி செய்யவும் என்னுடைய நிலைமையை நான் அறியத்தக்கதாக எனக்கு ஒரு வெளிப்படுத்தலுக்காக அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தேன். ஏனெனில் முன்பு எனக்கு கிடைத்ததை போல ஒரு தெய்வீக வெளிப்படுத்தலை பெற எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. வசனம் 30. இவ்விதமாக தேவனிடம் ஜெபிக்கும் செயலில் நானாய் இருந்தபோதும் நண்பகலின் ஒளியைவிட அதிகரிக்கும் வரை தொடர்ந்து ஒரு ஒளியின் அறையிலே தோன்றுவதை கண்டேன். அவருடைய கால்கள் தரையிலே தொடாதிருந்ததால் காற்றில் நின்று கொண்டிருந்த ஒரு நபர் அப்பொழுது உடனேயே என் படுக்கைக்கு அருகில் தோன்றினார். வசனம் 31. மிகவும் அற்பமான வெண்மையான தளர்ந்த ஆடைகளாய் இருந்தார். பூமியிலே நான் ஒருபொழுதும் பார்த்திருக்கிறதற்கும் அப்பால் இது வெண்மையாயிருந்தது. அல்லது பூமியில் உள்ள எதுவும் இவ்வளவு அதிக வெண்மையும் பிரகாசமும் தோன்றம்படியாக செய்யப்படாதிருக்க முடியுமெனவும் நான் நம்பவில்லை.
இடுப்பிற்கு சிறிது மேலே அவருடைய கைகளிலும் மணிக்கட்டுக்கும் கொஞ்சம் மேலே கரங்களும் வெறுமையாய் இருந்தன. அப்படியே காலுக்கும் சிறிது மேலே அவருடைய பாதம் கால்களும் கூட வெறுமையாய் இருந்தன. அவருடைய தலையும் கழுத்தும் கூட வெறுமையாய் இருந்தன. அவருடைய மார்பை நான் பார்க்கும்படியாக அது திறந்து இருந்ததால் அந்த ஆடை தவிர வேறு எந்த உடையும் இல்லதை என்னால் கண்டிப்பாக முடிந்தது. 32 அவருடைய ஆடை மிகுந்த வெண்மையாய் இருந்தது மாத்திரமல்ல, அவருடைய முழு சரீரமும் விளக்கத்திற்கு அப்பால் மகிமையாய் இருந்தது. அவருடைய முகம் உண்மையிலேயே மின்னலை போன்றி இருந்தது. அறை மிகுந்த ஒளி இருந்தது. ஆனால் அவருடைய சரீரத்தை சுற்றிலும் இருந்ததைப் போல மிகவும் பிரகாசமாய் இருக்கவில்லை. முதலில் நான் அவரை நோக்கி பார்த்தபொழுது நான் பயந்தேன். ஆனால் விரைவிலே பயம் என்னை விட்டு போனது. 33 அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்து தேவ பிரசன்னத்தில் இருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட அவர் ஒரு தேவதூதன் எனவும் அவருடைய பெயர் மரோனியும் எனவும் நான் செய்யும் படியாக தேவனிடம் ஒரு பணிக்காய் இருக்கிறேன் என்றும் சகல ஜனங்களுக்கும் கோத்திரங்களுக்கும் பாஷைக்காரர்களுக்கும் மத்தியில் நன்மையும் தீமையும் என்னுடைய பேருக்கும் அல்லது சகல ஜனங்களுக்கும் மத்தியிலே நன்மையும் தீமையும் பேசப்படும் என அவர் என்னிடம் சொன்னார். 34 இந்த கண்டத்திலும் உள்ள முந்திய குடிகளை பற்றியும் அவர்கள் எங்கிருந்து பரவினார்கள் என்றும் ஆதாரத்தை பற்றியும் ஒரு குறிப்பையும் கொடுக்கிற தங்க தகடுகளில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் வைக்கப்பட்டு இருக்கிறது என அவர் சொன்னார். பூர்வ குடிகளுக்கு இரட்சகரால் கொடுக்கப்பட்டதைப் போலவும் நித்திய சுவிசேஷத்தின் பூரணத்தின் அதிலே அடக்கியிருக்கிறது என்றும் அவர் சொன்னார். 35 மேலும் அங்கேயே வெள்ளியிலான வளைந்த சட்டத்தினுள் 2 கற்களில் இருந்தன. மற்பதகத்துடனும் கட்டப்பட்ட தகடுகளுடனே புதைக்கப்பட்ட இக்கற்றுகளின் ஊரிம் மற்றும் தும்பீம் அழைக்கப்பட்டன. இக்கற்களை வைத்திருந்து உபயோகப்படுத்துவோர் பூர்வ காலங்களில் அல்லது முந்தைய காலங்களிலும் ஞான திருஷ்டிக்காரர்கள் என அழைக்கப்பட்டனர். அந்த புஸ்தகத்தை மொழிபெயர்க்க உதவியாக இருக்கும் நேர்க்கத்திற்காக தேவன் அவைகளை ஆயத்தப்படுத்தினார் என்றும் சொன்னார். 36 இவற்றையே சொன்ன பின்பு எனக்கு அவர் பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்களை மேற்கோள் காட்டத் தொடங்கினார். அவர் முதலில் மல்கியா 3ஆம் அதிகாரத்தின் ஒரு பகுதியை குறிப்பிடத் தொடங்கினார். உமது வேதாகமத்தில் இருந்த சிறிய வித்தியாசமான அதை தீர்க்க தரிசனத்தை நன்மை அல்லது கடைசி அதிகாரத்திலிருந்து மேற்கோள் காட்டினார். நமது புஸ்தகத்தில் இருப்பது போலவே முதல் வசனத்தை குறிப்பிடுவதற்கு பதிலாக இவ்விதமாய் குறிப்பிட்டார். 37 இதை சுளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகளின் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். ஏனெனில் வரப்போகிற அவர்கள் சுட்டெரிப்பார்கள். அது அவர்களுக்கு வேரையும் கொப்புகளையும் வைக்காமற்று போகும். அன்று
என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். 38. மீண்டும் இவ்விதமான 5வது வசனத்தை அவர் மேற்கொள்ள காட்டினார். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது என்று முன்னமே எலியா தீர்க்க தரிசனத்தின் வகையிலே ஆதரித்து வைத்த நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். வசனம் 39. அடுத்த வசனத்தையும் வித்தியாசமாக அவர் மேற்கோள் காட்டினார். பிதாக்களுக்கு செய்யப்பட்ட வாக்குத்தத்தங்களின் பிள்ளைகளின் இருதயங்களிலே அவன் நாடுவான். பிள்ளைகளின் இருதயங்கள் தங்கள் பிதாக்களிடத்திற்கு திரும்பவும் இல்லையெனில் அவரது வருகையில் பூமியில் முழுவதும் நிச்சயமாய் பாழாக்கப்படும். வசனம் 40. இவைகளுக்கு கூடுதலாக ஏசாவின் 16ஆம் அதிகாரத்தையும் அவர் மேற்கொள்ள காட்டி அது நிறைவேறவிருப்பதாக சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகளின் 3வது அதிகாரத்தின் 22 மற்றும் 23வது வசனத்தையும் எமது புதிய ஏற்பாட்டில் துல்லியமாக வைத்திருப்பதையும் போலவே அவர் மேற்கொள்ளப்பட்டனர். அந்த தீர்க்கதரிசி கிறிஸ்துவே என்று என சொன்னார். ஆனால் அவருடைய சத்தத்தை கேளாதவர்களின் ஜனங்களின் மத்தியிலிருந்து அறுப்புண்டு போகும் அந்த நாள் இன்னமும் வரவில்லை, ஆனால் சீக்கிரம் வரும். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து கடைசி வரை அவர் மேற்கொள்ள காட்டினார். இது இன்னமும் நிறைவேறப்படவில்லை, ஆனால் சீக்கிரமாக நிறைவேறப்படும் என்ற அவர் சொன்னார். புறஜாதியர்களின் நிறைவேற்றுதல் சீக்கிரம் வரும் என்று கூடுதலாக அவர் சொன்னார். வேதத்திலிருந்து அநேக பிற பகுதிகளையும் அவர் மேற்கொள்ள காட்டி அங்கே குறிப்பிட்டதை அநேக விளக்கங்களையும் அவர் வழங்கினார். வசனம் 42. அவைகள் பெறப்பட வேண்டிய நேரம் இன்னமும் நிறைவேறதால் அவர் எனக்கு கூறிய அந்த தகடுகளில் நான் பெற்றபோதோ அவற்றை அல்ல, மார்பு கவசங்களோடு ஊரிம் தும்பிகளையும் யாரிடமும் நான் காட்டக்கூடாத எனவும் அவைகளை காட்ட வேண்டும் என நான் கட்டளையிடப்பட்டவர்களுக்கு மட்டுமே காட்ட வேண்டுமென மீண்டும் என்னிடம் அவர் கூறினார். நான் அப்படியே செய்தால் நான் அழிக்கப்பட வேண்டும். தகடுகளை பற்றிய அவர் என்னிடம் உரையாடி கொண்டிருந்த பொழுது தகடுகள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்தையும் நான் பார்க்கும்படியாக மீண்டும் அங்கே வரும்போது மகா தெளிவாக குறிப்பாகவும் இடத்தை நான் அறிந்து கொள்ளும்படியாக மனதிற்கு தரிசனம் திறக்கப்பட்டது. வசனம் 23. அதை உரையாடலுக்கு பின் உடனேயே அறையில் உள்ள ஒளி என்னுடனே பேசி கொண்டிருந்த நபரை சுற்றி கூடி ஆரம்பத்தை நான் கண்டேன். அவரை சுற்றிலும் தவிர மீண்டும் அறை இருளாக விடப்பட்ட வரை அது தொடர்ந்து அது அப்படியே இருப்பதை நான் பார்த்து கொண்டு இருந்தபோது சடிதியிலே வானம் வரை சூளையைப் போல ஒன்று திறக்கப்பட்டு அவர் முற்றிலுமாக மறைக்கும் அதிலே அவர் ஏறிப்போனார். அந்த வானத்து ஒளி அதன் தோற்றத்தை கொடுப்பதற்கும் முன் வென்றும் அறை விடப்பட்டது. வசனம் 4. சாட்சிகளின் சிறப்புத்தன்மையில் வியப்புற்றும் அந்த அசாதாரணமான தூதரால் எனக்கு கூறப்பட்டவற்றிலே அதிகமாய் ஆச்சரியப்பட்டு கொண்டு நான் படுத்திருந்தேன். என்னுடைய தியானத்தின் நடுவிலே தியானித்த பொழுது திடீரென என்னுடைய அறை வெளிச்சமாக ஆரம்பித்ததை நான் கண்டேன். அப்படி இருக்கும்பொழுது ஒரு காண நேரத்தில் வானத்து தூதர் மீண்டும் என் படுக்கைகளில் வந்தார். 45. இந்த சிறிய மாற்றம்
இல்லாமல் அவருடைய முதல் சந்திப்பில் அவர் செய்ததைப் போல அதே காரியங்களை மீண்டும் சொல்ல அவர் ஆரம்பித்தார். செய்து முடித்து பஞ்சத்திலும் பட்டயத்திலும் கொடிய நோயிலும் பெரிய பல்கடிப்புகள் பூமியில் வருகிற மகா நியாய தீர்ப்பு நாள்களே, இந்த தலைமுறையிலே பூமியின் மேல் இந்த கொடிய நியாய தீர்ப்புகள் வரும் என்றும் அவர் எனக்கு அறிவித்தார். அந்த காரியங்களை சொன்ன பின்பு முன்பு செய்ததைப் போல மீண்டும் அவர் ஏறிச் சென்றார். வசனம் 46. உறக்கம் என் கண்களில் இருந்தது. வெளியேறுகிற அளவிற்கு அந்த நேரத்தில் என்னுடைய மனதிலே மிகுந்த ஆழமான உணர்வுகள் இருந்தன. நான் பார்த்தவற்றிலும் கேட்டவற்றிலும் ஆச்சரியத்திலும் அவைகளோடு நான் படுத்திருந்தேன். ஆனால் மீண்டும் அதை தூதரை என் படுக்கையில் அருகிலே நான் கண்டு முன்பைப் போலவே அதே காரியங்களை சொல்வதை அல்லது மீண்டும் என்னிடம் திரும்ப கூறுவதையும் நான் கேட்டேன் என்பது என ஆச்சரியமும் அஸ்திமான ஆகும். நோக்கத்திற்காக தகடுகளை எடுக்க சாத்தான் என்னை சோதிக்கலாம் என்ற என்னுடைய தகப்பனின் குடும்பத்தின் மேற்குறைவின் சூழ்நிலைகளிலே விளைவாக கூடுதலாக எனக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார். தேவனையே மகிமைப்படுத்த மட்டுமே தவிர தகடுகளையே பெறுவதில் என் மனதிலே வேறு எந்த நோக்கமும் இராக்கூடாது. அவருடைய ராஜ்யத்தையே கட்டுவதை தவிர வேறொரு நோக்கமும் என்னை வாக்க அடைய செய்யக்கூடாது என சொல்லி அவர் என்னை தடை செய்தார். இல்லையெனில் என்னாலே அவைகளை பெற முடியாது. வசனம் 47. அவருடைய மூன்றாவது சந்திப்புக்கு பின் முன்போலவே மீண்டும் அவர் வானத்திற்கு ஏறிப்போனார். நான் அப்பொழுதுதான் அனுபவித்த வியப்புகளில் நிமித்தமும் மீண்டும் நான் சிந்திக்க விடப்பட்டேன். மூன்றாவது முறையாக வானத்தில் தூதர் என்னிடம் இருந்து ஏறக்குறைய ஏறிப்போனார். உடனே கோழி கூவுகிறது. எங்களுடைய காணல் அந்த இரவு முழுவதுமாய் இருந்த வேண்டும். பகல் நெருங்கி கொண்டிருந்ததை நான் கண்டேன். 48. என்னுடைய படுக்கையிலே விட்டு எழுந்து பின் சீக்கிரத்திலே அந்த நாளுக்கான அவசியமான வேலைகளுக்கும் நான் சொன்னேன். ஆனால் பெற்ற நேரங்களிலே போல வேலை செய்ய நான் முயற்சித்தேன் பொழுது என்னுடைய அதிகமாக பலவீனமாகி முற்றிலுமாக முடியாத நிலைக்கு விடப்பட்டதை கண்டேன். என்னுடன் வேலை செய்து கொண்டிருந்த என்னுடைய தகப்பன் என்னுடனே இதை தவறு இருப்பதாக கண்டுபிடித்து என்னை வீட்டிற்கு போகும்படி சொன்னார். வீட்டிற்கு போகும் என்னை தேடு நான் புறப்படேன். ஆனால் தங்களில் இருந்த வயலிலே வேலி தண்டு நான் முற்றிச்சித்தபோது என்னுடைய பலம் முற்றிலுமாக என்னை விட்டு போய் முடியாதவனாக தரையிலே விழுந்து சிறிது நேரம் எதை பற்றியும் நினைவில்லாதவனாக இருந்தேன். 49. பெயர் சொல்லி என்னை அழைத்த ஒரு சத்தம் என்னுடனே பேசியது. நான் நினைத்து பார்க்க முடியாத முதல் காரியம், நான் நிமிர்ந்து பார்த்து முன்பு போலவே ஒளியிலே சூழப்பட்டு என் தலைக்கு மேலாக அதை தூதன் நின்று கொண்டு இருப்பதை நான் கண்டேன். முந்தைய இரவில் அவர் என்னோட கூட கூறிய எல்லாவற்றையும் மீண்டும் என்னுடன் கூறினார். மேலும் என்னுடைய தகப்பனிடம் சென்று தரிசனத்தை பற்றியும் நான் பெற்ற கட்டளைகளை பற்றியும் அவரிடம் கூறும்படி எனக்கு கட்டளையிட்டார். வசனம் 50. நான் கீழ்ப்படி
கீழ்ப்படிந்தேன். வயலிலே என்னுடைய தகப்பனிடத்திற்கு நான் சென்று முழு காரியத்தையும் அவரிடத்திலே சொன்னேன். அது தேவனிடமிருந்தது என்றும் போய் போய் தூதரால் கட்டளையிடப்பட்டதைப் போல சொல் என்று அவர் எனக்கு பதிலளித்தார். நான் வயல் விட்டு தகடுகள் வைக்கப்பட்டிருக்கிற தென் பெற்றதென தூதர்கள் எனக்கு சொன்ன இடத்திற்கு போனேன். நான் அக்கறையாயிருந்த தரிசனத்தின் பெரும் மதிப்பினால் அங்கேயே போன உடனேயே நான் அந்த இடத்தையே அறிந்தேன். 51. நியூயார்க்கில் உள்ள ஆண்டோரியோ மாகாணத்தின் மான்செஸ்டர் கிராமத்திற்கு அருகிலே கணிசமான அளவிலும் அக்கம்பக்கத்திலும் விட மிகவும் உயரமாகவும் ஒரு குன்று நின்று கொண்டிருக்கிறது. அந்த குன்றின் மேற்கு பக்கத்திலே உச்சத்திற்கு அருகிலே ஒரு கல்பெட்டியிலே கணிசமான அளவிற்கு ஒரு கல்லின் கீழே தகடுகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த கல்லின் பகுதி தரைக்கு மேலே காணும்படியாக மேலே பகுதியின் மத்திய சுற்றும் தடிப்பமாகவும் ஒருங்களை சுற்றி மெல்லியதாகவும் இருந்தது. ஆனால் ஓரம் முழுவதும் மண்ணினாலே மூடப்பட்டிருந்தது. 52. மண்ணை தோண்டி ஒரு நெபுகோலை எடுத்து கல்லின் ஓரத்தின் கீழே வைத்து ஒரு சிறிய நெம்புகோலை அதை தூக்கினேன். நான் உள்ளே பார்த்தேன். உண்மையிலே தூதர் சொன்னது போலவே தகடுகளையும் ஊரையும் தும்பி மார்க்கவசத்தையும் நான் கண்டேன். அவைகள் வைக்கப்பட்டிருந்த பெட்டி ஒரு வகை சிமெண்டினால் ஒட்டப்பட்ட கற்களாலே வடிவமைக்கப்பட்டிருந்தது. பெட்டியின் அடிப்பகுதிகளில் பெட்டியின் குறுக்காக 2 கற்கள் வைக்கப்பட்டது. அந்த கற்களின் மேலே தகடுகளும் பிற காரியங்களும் அவைகளுடனே வைக்கப்பட்டிருந்தன. வசனம் 53. அவைகள் வெளியே எடுக்க நான் முயற்சித்தேன். ஆனால் தூதனானவன் தூவனால் தடுக்கப்பட்டு அவைகளாலே வெளியே கொண்டு வர நேரம் இன்னமும் வரவில்லை. அந்த நேரத்தில் இருந்து 4 வருஷங்கள் வரை அது வருவதும் இல்லை என மீண்டும் அறிவிக்கப்பட்டன. ஆனால் அந்த நேரத்தில் இருந்த சரியாக 1 வருஷத்திலே அதை இடத்திற்கு நான் வரவேண்டும் எனவும் அவர் அங்கே என்னை சந்திப்பதற்காகவும் தகடுகளை பெறுகிற நேரம் வரும் மட்டும் தொடர்ந்து நான் அப்படியே செய்ய வேண்டும் என்றும் அவர் என்னிடம் கூறினார். வசனம் 54. நான் கட்டளை இடப்பட்டதைப்படி 1 வருஷத்தின் முடிவிலும் நான் சென்று ஒவ்வொரு முறையாகவும் அதை துதரை அங்கே நான் கண்டேன். மேலும் கர்த்தர் என்ன செய்ய போகிறேன் என்பதற்கு கடைசி நாட்கள் அவருடைய ராஜ்யம் எந்த வகையிலும் நாடப்படும் என்பதற்கும் தொடர்புடையதற்கும் எங்களுடைய ஒவ்வொரு உரையாடலின் போதும் அறிவுரையையும் அறிவுக்கு கூர்மையையும் பெற்றேன். ஹர்லி ஜோசப் ஸ்மித் திருமணம் செய்கிறார். மொரனிடமிருந்து ஒரு தங்க தகடுகளை அவர் பெறுகிற சில எழுத்துக்கள் மொழிபெயர்க்கிறார். எழுத்துக்களையும் மொழிபெயர்ப்பையும் பேராசிரியர் அந்தனுக்கு மார்டின் ஹாரிஸ் ஒரு முத்திரையிடப்பட்ட புஸ்தகத்தை என்னால் படிக்க முடியாது. வசனம் 55 முதல்
55 முதல் 65 என்று அவர் சொல்கிறார். 55 என்னுடைய தகப்பனின் உலக பிரகாரமான சூழ்நிலை மிகவும் எளிமையாயிருந்ததால் நாங்கள் எங்கள் கைகளால் உழைக்க வேண்டிய அவசியத்தின் கீழ் இருந்தோம். சந்தர்ப்பம் கிடைப்பதை போல நாளின் வேலைக்கு அற்பம் அமர்ந்தப்பட்டோம். சில நாட்களில் நாங்கள் வீட்டில் இருந்தோம், சில சமயங்களில் வெளியே இருந்தோம். நடந்து வேலை செய்தது நிமித்தம் வசதியான ஒரு பாரம்பரியம் கிடைத்தது. 1823 வருஷத்திலே என்னுடைய மூத்த சகோதரன் ஆல்வின் மரணத்தால் என்னுடைய தகப்பனின் குடும்பம் ஒரு பெருந்துறை சந்தித்தது. 1825 அக்டோபர் மாதத்தில் நியூயார்க் மாநிலத்தின் செனன்கோ மாகாணத்திலே வசித்து வந்து ஜோசியா ஸ்டோல் என்ற பேருடைய ஒரு முதிர் நல்ல மனுஷன் என்னை வேலைக்கு அமர்த்தினார். பென்சில்வேனியா மாநிலத்தில் உள்ள சஸ்கேவின மாகாணத்தின் ஹர்மேனியிலே ஸ்பெஸ்கர்னால் திறக்கப்பட்டிருந்த ஒரு வெள்ளி சுரங்கத்தை பற்றி அவர் கேள்விப்பட்டிருந்தார். என்னை வேலைக்கு அமர்த்தியதற்கு முன்னே முடிந்ததல்ல சுரங்கத்தை கண்டுபிடிக்கும்படியாக தோண்டிக் கொண்டிருந்தார். அவரோடு வளர்வதற்கு நான் சென்ற பின் வெள்ளி சுரங்கத்தை தோண்ட மற்றும் தொழிலாளிகளுடனே என்னையும் அழைத்து சென்றனர். எங்களுடைய முயற்சி வெற்றிகரம் முடியாமல் அங்கேயே ஏறக்குறைய ஒரு மாதம் நான் தொடர்ந்து வேலை செய்தேன். இறுதியாக அதை தோண்டுவதை நிறுத்த அதன் முதிய நல்ல மனுஷனை வழிக்கு கொண்டு வந்தேன். அப்போதிலிருந்து நான் பணம் தோண்டுபவனாக இருந்தேன் என்று அதை நடைமுறையிலே வந்தது. வசனம் 57 இவ்விதமான நான் வேலைக்கு அமர்த்தப்பட்டு இருந்தபோது அந்த இடத்தில் உள்ள திரு ஐசக் ஹெல்லூட்டன் தங்களுக்கு வேண்டியதாக இருந்தது. அங்கேதான் என்னுடைய மனைவியான அவருடைய மகள் ஹேலா நான் முதலில் பார்த்தேன். திரு சிஸ்டேனிடம் இன்னமும் வேலை செய்து கொண்டிருந்த போது 18 ஜனவரி 1827 நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். 58 நான் ஒரு தரிசனத்தையே கண்டேன் என்பதை நான் தொடர்ந்து உறுதிப்படுத்தி கொண்டிருந்ததால் இன்னமும் துன்புறுத்தல் என்னை தொடர்ந்து கொண்டிருந்தது. நாங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு என்னுடைய மனைவியின் தகப்பன் குடும்பம் அதிகமாய் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆகவே அவளை வேறெங்காவது அழைத்து கொண்டு போவதில் அவசியத்தின் கீழே தனித்திருந்தேன். ஆகவே நாங்கள் சென்று நியூயார்க்கில் உள்ள செனன்கோ மாகாணத்தின் தெற்கு பெயின் பிரிட்ஜின் ஸ்கேக்கேர் டார்பில் வீட்டிலே திருமணம் செய்து கொண்டோம். தன்னுடைய திருமணத்திற்கு பின்பு உடனேயே திரு ஸ்டேன்லிவிட்டு என்னுடைய தகப்பனிடத்திற்கு சென்று அந்த பருவத்திலேயே அவருடன் விவசாயம் செய்தேன். வசனம் 69 தகடுகளையும் ஓரிம் மற்றும் தும்பி மற்றும் மார்மோன் கவசத்தையும் பெற்றுக்கொள்ளும் நேரம் சீக்கிரத்திலேயே வந்தது. 1827 வருஷம் செப்டம்பர் 22 நாளிலே அவைகளை வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து மற்றொரு வருஷத்தின் முடிவிலே வழக்கம் போல போயிருந்தபோது அதை
வனத்து தூதர் அந்த கட்டளைகளோடு அவைகளை என்னிடம் கொடுத்தார். அவைகளுக்கு நான் பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும். வகை கவனக்குறைவில் அல்லது ஏதாவது என்னுடைய அலட்சியத்தினாலே அவைகளை நான் போகவிட்டால் நான் அறுப்புண்டு போக வேண்டும். ஆனால் தூதனானவர் அவைகளை கேட்டும் வரை அவைகளை பாதுகாக்க என்னுடனே எல்லா முயற்சிகளையும் நான் பயன்படுத்தி அவைகளை பாதுகாக்கப்பட்ட வேண்டும். வசனம் 60. அவைகளை பத்திரமாக வைத்திருக்க அத்தகைய கட்டாயமான கட்டளைகளை நான் என் பெற்றேனே என்றும் நான் செய்ய வேண்டியதை நான் செய்ய முடியாத போது அவைகள் அவர் கேட்டார் என்றும் தூதர் சொன்ன காரணத்தையும் இரவிலேயே நான் கண்டுபிடித்தேன். ஏனெனில் என்னிடம் அவைகள் இருக்கின்றன. அன்றியே பட்டவுடனே அவைகளில் என்னிடமிருந்து எடுத்து போக அதிக ஆற்றலான முயற்சிகள் பயன்படுத்தப்பட்டன. கண்டுபிடிக்க முடிகிற ஒவ்வொரு சுதந்திரமும் அந்த நிற்கத்திற்காகவே முயற்சி எடுக்கப்பட்டது. முன்பை விட துன்புறுத்தல் அதிகம் கொடூரமாகவும் கடுமையாகவும் இருந்தது. மேலும் கூடுமானால் அவைகள் என்னிடமிருந்து எடுத்து போக கலக கும்பல்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருந்தார்கள். ஆனால் என்னிடம் எதிர்பார்க்கப்பட்டதை நான் முடிக்கும் வரை தேவனின் ஞானத்தை அவைகளை என் கைகளில் பாதுகாப்பு இருந்தன. ஏற்பாடுகளின்படியே அவைகளை தூதர் கேட்டபொழுதோ நான் அவைகளை அவரிடம் கொடுத்தேன். 1838 வருஷத்தில் மே 2 நாளான அந்த நாள் வரை அவருடைய பொறுப்பால் அவரிடம் அவைகளில் இருக்கின்றன. வசனம் 61. ஆயினும் கிளர்ச்சி இன்னமும் தொடர்ந்து, மேலும் என்னுடைய தகப்பனின் குடும்பத்தை பற்றியும் என்னை பற்றியும் பொய்யானவைகளை பரப்புவதில் அவைகளுடைய 1000 நாளளவு வந்து எப்போதுமே பயன்படுத்தப்பட்டது. அவைகள் 1000 ஒரு பகுதியாக நான் சொல்ல போனால் அது அதிக பக்கங்களை நிரப்பும். ஆயினும் துன்புறுத்துதல் பொறுக்க முடியாத அளவிற்கு போய் மான்ஸ்டரை விட்டு போகிற அவசியத்தின் கீழே நான் இருந்ததால் பென்சில்வேனியாவில் உள்ள காஸ்கேவினா மாகாணத்திற்கு என்னுடைய மனைவியும் போய் கொண்டிருந்தேன். மிகவும் ஏழ்மையாயிருந்ததாலும் எங்கள் மீது துன்புறுத்தல்கள் மிகவும் பலமாக இருந்ததாலும் அந்த சந்ததி கூறுமில்லாமல் வெறும் வழி இல்லாமல் புறப்பட்டு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தோம் போது எங்களுடைய உபத்திரவங்களுக்கு நடுவிலே மார்ட்டின் ஹாரிஸ் என்ற பேருடைய ஒரு நல்ல மனுஷன், ஒரு நண்பன் நாங்கள் கண்டோம். அவர் எங்களிடத்தில் வந்து எங்களுடைய பயணத்திற்கு உதவியாக $50 எங்களிடம் கொடுத்தார். நியூயார்க் மாநிலத்தில் வெயின்ஸ் மாகாணத்தின் பல்மேர பட்டணத்தில் வசித்து வந்த திரு ஹாரிஸ் மதிப்பு மிக்க விவசாயியாயிருந்தார். 62. இந்த ஏற்ற காலத்தில் உதவியாலே என்னுடைய இலக்கின் இடமான பென்சில்வேனியாவை என்னால் அடைய முடிந்தது. நான் அங்கு போய் சேர்ந்த உடனேயே தகடுகளில் உள்ள எழுத்துக்களை பிரதி எடுக்க ஆரம்பித்தேன். அவைகளின் ஒரு கணிசமான அளவை நான் பிரதி எடுத்து ஊரின் மற்றும் தும்பின் உதவியாலே என்னுடைய மனைவியின் தகப்பன் வீட்டிற்கு வந்து சேர்ந்த டிசம்பர் மாதத்திற்கு பின் வந்த பிப்ரவரிக்கும் இடையிலே அவைகளை சிலவற்றை நான் மொழிபெயர்த்தேன். வசனம் 63. பிப்ரவரி மாதத்தின் ஒரு நேரத்தில் முன்பு குறிப்பிட்ட திரு மார்ட்டின் ஹாரிஸ் தங்களுடைய இடத்திற்கு வந்து அவுடுகளில் நான் வரைந்திருந்த எழுத்துக்களையும்
பெற்றுக்கொண்டு அவைகளோடு நியூயார்க் பட்டணத்திற்கு புறப்பட்டார். அவருக்கு எழுத்துக்களுக்கு சம்பந்தப்பட்ட வகையிலே என்னை நடந்தது என்பதை அவர் திரும்பி வந்து என்னிடம் சொன்னதை போல சூழ்நிலைகளை பற்றியும் அவருடைய சொந்த குறிப்பை நான் குறிப்பிடுகிறேன். அவைகள் பின் வருகிறது. 64 நியூயார்க் பட்டணத்திற்கு நான் சென்று மொழிபெயர்க்கப்பட்ட எழுத்துக்களையும் அதனுடன் மொழிபெயர்க்கப்பட்டவைகளையும் அவைகளை இலக்கிய சாதனங்களுக்காக பாராட்டப்பட்ட ஒரு நல்ல மனுஷனையும் பேராசிரியர் சார்லஸ் ஆந்தனுக்கு சமர்ப்பித்தேன். எகிப்தின் பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு முன்பு அவர் பார்த்த எதையும் விட மொழிபெயர்ப்பு மிகவும் சரியாக இருந்ததாக பேராசிரியர் ஆந்தன் சொன்னார். பின்னர் முன்னும் மொழிபெயர்க்கப்படாதவைகளை அவரிடம் நான் காட்டினேன். அவைகள் எகிப்து, சால்ஸ்டிய, அசிரியா, அரேபியா மொழிகளில் என்று அவர் சொன்னார். மேலும் அவைகள் உண்மையான எழுத்துக்கள் என்றும் அவர் சொன்னார். அவைகள் உண்மையான எழுத்துக்கள் என்றும் அவைகள் மொழிபெயர்க்கப்பட்ட அத்தகைய மொழிபெயர்ப்புகள் சரியானதென்றும் பல்மேரேவின் ஜனங்களுக்கு சான்றளித்து எனக்கு அவர் ஒரு சான்றிதழை கொடுத்தார். சான்றிதழில் நான் வாங்கி என்னுடைய சட்டை பையில் போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்ட போது திரு ஆந்தன் என்னை திரும்ப அழைத்து அவைகளை அவன் கண்டுபிடித்த இடத்தில் அந்த தகடுகள் இருந்தன என்பதை வெவ்வேறு அந்த வாலிபன் கண்டான் என என்னை கேட்டார். ஒரு தூதன் அதை அவனுக்கு வெளிப்படுத்தினார் என நான் பதிலளித்தேன். வசனம் 65. பின்னர் அவர் என்னிடம் கேட்டார், இந்த சான்றிதழ்களை நான் பார்க்கட்டும். அதன்படி என்னுடைய சட்டை பையிலிருந்த அதை வெளியே எடுத்து அவரிடத்திலே கொடுத்தேன். அதை அவர் எடுத்தபோதோ, தூதன் பணிவிடை செய்தல் என்ற அத்தகைய காரியம் எப்பொழுதும் எதுவுமில்லாமல் என்று தகடுகளை நான் அவரிடத்திலே கொண்டு போனால் அவர் அவைகளை மொழிபெயர்ப்பேர் என்றும் சொல்லி இதை துண்டுகளாக கிழித்து போட்டார். தகடுகளின் பகுதி முத்திரை செய்யப்பட்டு இருப்பதையாகவும் அவைகளை கொண்டு வர நான் தடை செய்யப்பட்டு இருக்கிறேன் எனவும் நான் தகவல்களின் முத்திரையிடப்பட்ட புஸ்தகத்தை என்னால் படிக்க முடியாதென அவர் பதில் அளித்தார். அவரிடத்திலிருந்து எழுத்துக்களையும் மொழிபெயர்ப்பை பற்றியும் பேராசிரியர் ஆந்தன் சொன்னவற்றை ஏற்றுக்கொண்ட டாக்டர் மிக்ஸ்லிடம் நான் சொன்னேன். மோர்மன் புஸ்தகம் மொழிபெயர்ப்பதில் ஹால்வர் லெக்டரி எழுத்தாளராக பணிபுரிகிறார். யோவான் ஞானஸ்தானமிடமிருந்து ஆரோனின் ஆசாரியத்துவத்தை ஜோசப் ஹால்வரின் பெறுகிறார்கள். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று நியமிக்கப்பட்டு தீர்க்கதரிசன ஆவி பெறுகிறார்கள். வசனம் 66 முதல் 75. ஏப்ரல் 1829 5வது நாளிலே ஆலிவர் க்ளோடேரி என வீட்டிற்கு வந்தார். அந்த நேர்மை அவரை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. என்னுடைய தகப்பன் வாசித்த வந்த பக்கத்தை ஊரிலே கல்வி கற்கும் பள்ளிக்கூடம் இருந்ததாகவும் பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகள் அனுப்புபவர்களில் என்னுடைய தகப்பன் ஒருவராய் என்றும் அவருடைய வீட்டிலே சிறிதாகாலம் தங்கும்படியாக அவர் சென்றதாகவும் தங்கியிருந்தபோது தகடுகளை நான் பெற்ற சூழ்நிலைகளை பற்றியும் எனது குடும்பத்தினர்கள் அவருக்கு சொன்னதாகவும் அதன்படி என்னிடம் விசாரிக்கும்படியாக வந்திருந்ததாகவும் என்னிடம் சொன்னார்.
வசனம் 27. திரு குளோரிட்டெரி வந்து சேர்ந்து 2 நாட்களுக்கு பின்னர் ஏப்ரல் 7ஆம் நாளில் இருந்தது. மோர்மோன் புஸ்தகத்தை நான் மொழிபெயர்க்க ஆரம்பித்தேன். எனக்காக அவர் எழுத ஆரம்பித்தார். 68. நாங்கள் இன்னமும் மொழிபெயர்ப்பு பணியை தொடர்ந்து செய்ய கொண்டே இருந்தோம். தொடர்ந்து வந்த மாதத்தில் மே 1829 தகடுகளின் மொழிபெயர்ப்பில் குறிப்பிட்டு இருந்ததை நாங்கள் கண்டு பாவங்களின் மன்னிப்பிற்காக ஞானஸ்தானத்திற்கும் சம்பந்தப்படுத்தப்பட்டதை பற்றி ஜெபிக்கவும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கவும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே கற்றுக்குள் நாங்கள் சென்றோம். அவ்விதமாக ஜெபித்து கொண்டு கர்த்தரை பணிந்து கொண்டோம். நாங்கள் ஈடுபட்டு இருந்தோம். பிரகாரமான மேகத்தில் வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அவருடைய கையை எங்கள் மேலே வைத்து பின் வருமாறு சொல்லி எங்களை நியமனம் செய்தார். வசனம் 69. என் சக ஊழியர்காரர்களாகிய உங்கள் மேல் மேசியாவின் நாமத்தில் தேவதூதர்களின் பணிவிடை, மனம் திரும்புதலின் சுவிசேஷம் மற்றும் பாவங்களின் மீட்பிற்காக முழுக்கு ஞானஸ்தானம் ஆகியவற்றின் திறவுகோல்களையும் கொண்டிருக்கிற ஆரோனின் ஆசாரியத்துவத்தையும் நான் அருளுகிறேன். லேவியன் குமாரர்கள் மீண்டும் நீதியிலே காணிக்கையை கர்த்தருக்கு படைக்க மட்டும் அது மீண்டும் ஒருபோதும் பூமியிலிருந்து எடுத்து கொள்ளப்பட மாட்டாது. 70. பரிசுத்த ஆவி வருவதற்காக கைகள் வைக்கப்பட்டு இருதலுக்கான வல்லமை அந்த ஆரோனின் ஆசாரியத்துவத்திற்கு இருக்கிறது. ஆனால் இப்போதில் இருந்து இது எங்கள் மேல் அருளப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். போய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். ஆலிவர் குளோரி நான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்றும் பின்னர் அவன் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு வழிகாட்டுதல்களை கொடுத்தார். 71. அந்தபடியே நாங்கள் போய் ஞானஸ்தானம் பெற்றோம். முதலில் நான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். பின்னர் அவர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அதன் பின்னர் அவருடைய தலையில் மேலே என்னுடைய கைகளை வைத்து அரோனி ஆசாரியத்துவத்தை அவரை நியமனம் செய்தேன். பின்னர் அவருடைய கைகளை என் மேலே வைத்து அதை ஆசாரியத்துவத்திற்கு என்னை நியமனம் செய்தார். ஏனெனில் இப்படியே நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். வசனம் 72. அந்த சந்தர்ப்பத்தில் எங்களை சந்தித்த இந்த ஆசாரியத்துவத்தை எங்கள் மேலே அருளியது தூதர். அவருடைய பெயர் யோவான் என்றார். அதுவே புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானகன் என்று அழைக்கப்படுகிறது. ஏற்ற காலத்திலே எங்கள் மேலே அருளப்பட போகிற ஆசாரியத்துவத்தின் மல்கிசேதேக் ஆசாரியத்துவத்தின் திறவுகோலை தரித்திருந்த போது பேதுரு, யாக்கோபு, யோவான் வழிகாட்டுதல்களில் அவர் செயல்பட்டதாகவும் சபைகளில் முதல் மூப்பராக நானும் அவர் ஆலிவர் குளோரிட்டெரி 2வது மூப்பராகவும் அழைக்கப்பட வேண்டுமென்றும் அவர் சொன்னார். அந்த தூதரின் கைகளிலாலே நாங்கள் நியமனம் செய்யப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அது மே 1829 15வது நாளில் இருந்தது. வசனம் 73. நாங்கள் ஞானஸ்தானம் பெற்ற பின் தண்ணீருக்கு வெளியே வந்து உடனே நமது பரலோக பிதாவிடம் இருந்து மகத்தான மகிமையான ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவித்தோம். ஆலிவர் குளோரிட்டெரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த மாத்திரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கி அவர் எழுந்து நின்று விரைவிலேயே வரப்போகிற அநேக காரியங்களை தீர்க்கதரிசனம் உரைத்தார். மீண்டும் அவராலே நான் ஞானஸ்தானம் பெற்ற உடனே நான் தீர்க்கதரிசனம் ஆவியை பெற்று எழுந்து நின்றபோது அந்த சபையின் எழுச்சியை குறித்து சபைக்கு சம்பந்தப்பட்ட பிற அநேக காரியங்களையும் குறித்து மனுப்புத்திரர்களின் இந்த தலைமுறையாக குறித்தும் நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். பரிசுத்த ஆவியில் நாங்கள் நிரப்பப்பட்டு நமது இரட்சிப்பின் தேவனின் களி கூர்ந்தோம். வசனம் 74. எங்களுடைய மனங்கள் தெளிவற்று நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு
வேதங்களில் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட ஆரம்பமாயின மற்றும் அவைகளின் உண்மைகளான அர்த்தமும் அதிகம் மர்மமான பகுதிகளிலே வெளிநோக்கமும் முன்பு ஒருபோதும் எங்களால் அடைந்திட முடியாத அல்லது முன்பு எப்போதுமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு வகையில் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டன. அதிசயத்திலே ஏற்கனவே அக்கம்பக்கத்தில் தலை தூக்கி இருந்த துன்புறுத்தலின் நிலையிலே ஆசாரியத்துவத்தை பெற்றுக்கொண்டோம். நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். சூழ்நிலையில் இரட்சிப்பை இரகசியமாக காத்து கொள்ள வற்புறுத்தப்பட்டோம். வசனம் 75. அவ்வப்போது கும்பலாக கூடி அவர்கள் நாங்கள் பயமுறுத்தப்படும். இதுவும் கூட மத நம்பிக்கையாளர்களாலேயே என்னிடம் மிகவும் நடக்க இருந்த கலக்கக்காரர்களுக்கு எதிர்பார்த்திருந்த தடையில்லாமல் மொழிபெயர்ப்பின் பணி தொடர நான் அனுமதிக்கப்பட்ட வேண்டுமென விரும்பி என்னுடைய மனைவியின் குடும்பத்தினரின் செல்வாக்குக்கால் மட்டுமே எங்கள் கும்பலாக கூடி அவர்களின் நோக்கங்களை எதிர்க்க முடிந்தது. ஆகவே அவர்களால் இயன்ற அளவில் எல்லா சட்டவிரோத செயல்களில் இருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வாக்களித்தார். முக்கியமானவை. இந்த நிகழ்ச்சியினை ஆலிவர் க்ளோரின் இப்படியாக விவரிக்கிறார். இந்த உள்ளத்தின் மிகச் சிறந்த நன்றி உணர்வை எழச்செய்து பரலோகத்தின் உணர்த்துதலால் கட்டளையிடப்பட்ட குரலின் சாத்தானின் கீழே அமர்ந்து அந்த நாட்களை ஒருபோதும் மறக்க முடியாது. ஊரிம் தும்மீனுடன் அல்லது நெப்பியின் சொன்னதே போல மார்மோன் புஸ்தகம் என அழைக்கப்பட வரலாறு அல்லது பதிவேட்டின் பாஷைகளின் வியாக்கியானமான செய்யப்பட்டவை கொண்டு அவர் மொழிபெயர்த்த போதோ ஒவ்வொரு நாளும் தடையில்லாமல் அவருடைய வாயிலிருந்து வந்தவற்றையே நான் தொடர்ந்து எழுதினேன். ஒரு சில வார்த்தைகளை சொல்வதனால் ஒரு முறை நேசிக்கப்பட்டு பரலோகத்தில் ஆதாயம் பெற்ற ஜனத்தை பற்றிய மார்மோனிலும் அவனது உண்மையுள்ள குமாரனாகிய மரோனிலும் கொடுக்கப்பட்ட ருசிகரமான வரமும் தற்போதைய வடிவத்தையே மிஞ்சும். ஆகவே நான் அதை வருங்காலத்துக்கு தள்ளி வைப்பேன். நான் முன்னுரை சொன்னது போலவே சபைகளில் தோற்றத்திற்கு உடனே தொடர்புடைய சம்பந்தங்களுக்கும் நேரடியாக நான் கடந்து செல்வேன். குருட்டு தன்மையினானவர்களின் பொறுப்புக்கு மாயக்காரர்களின் சந்திக்கும் மத்தியிலே முன்னே அடி எடுத்து வைத்த சில ஆயிரக்கணக்கானவர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தழுவியவர்களுக்கும் விருந்தாக தோன்றும். தங்களுடைய ஆழ்ந்த சிந்தனையின் உணர்வுகளிலே இரட்சகரின் வாயிலிருந்து நெப்பியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய சபைகளும் மனுஷர்களும் காட்ட வேண்டிய துல்லியமான முறையிலே குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் ஒரு நல்மனசாட்சிக்கு பதிலாக தண்ணீர் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படுவதில் இருதயத்தின் வாஞ்சையை காட்டும் சிலக்கியத்தையே விரும்பாமல் மனுஷர்களுக்கு மத்தியிலே பாலாக்குகளில் இருக்கிற எல்லா வடிவங்கள் மாறும் நடைமுறைகளின் மீது ஒரு நிச்சயமில்லாத பாராட்டு பரவ இருக்கும் போது வழிகாட்டுதல்கள் மொழிபெயர்க்காகவும் எழுதவும் இந்த மனுஷர்களாலும் முடியாது. எந்த கண்டத்தில் மேலும் யாக்கோபின் சந்ததியின்
மீதியானோருக்கு இரட்சிப்பின் ஊழியத்தை பற்றியும் குறிப்பிட எழுதி பின் இருள் பூமியை மூடி ஜனங்களின் மனங்களை காரிருள் மூடுமென்று தீர்க்கதரிசி சொன்னதைப் போல கண் பார்ப்பதற்கு அது எளிதாயிருந்தது. மேலே சிந்தித்ததில் மதத்தை பற்றிய மிகுந்த சண்டைக்கு கூச்சலுமிடம் இல்லை. அது காண்பதற்கு மிகவும் எளிதாயிருந்தது. சுவிசேஷத்தின் நியமனங்களையே நிரூபிக்க தேவனிடமிருந்து எவருக்குமே அதிகாரம் இல்லாதிருந்தது. ஏனெனில் அவருடைய சாட்சி தீர்க்க தரிசனம் ஆவியுடைய குறைந்த இல்லாத போதும் உடனேயே வெளிப்படுத்துதல்களால் அவருடைய மத அடிப்படைகளாயிருந்தது. கட்டப்படும் ஆதரிக்கப்பட்ட போதோ உலகத்தின் சகல காலங்களிலும் பூமியிலும் அவருக்கு ஜனங்களாயிருந்த போதும் வெளிப்படுத்துதல்களை மறுக்கிற மனுஷர்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்வகிக்கும் அதிகாரங்களுக்குமா என்ற கேள்வி கேட்கப்படல். இந்த உண்மை புதைக்கப்பட்டு மனுஷர்களின் முகத்தில் பிரகாசிக்கப்பட ஒருமுறை அனுமதிக்கப்பட்டால் அவர்களுடைய தந்திரம் அபாயத்திலிருக்கிற மனுஷர்களால் கவனமாக மூடப்பட்ட அவைகளே இனியும் நமக்கு கிடைக்காது. எழுந்து ஞானஸ்தானம் பெறு என்று கட்டளைகளை கொடுக்கப்பட மட்டுமே நாங்கள் காத்திருந்தோம். அது புரிந்து கொள்ளப்படுவதற்கும் முன்னாக அது நீண்ட காலமாக விரும்பப்படவில்லை. மனுஷர்கள் வசிக்கும் இடத்திலிருந்து ஒதுங்கி ஒரு ஆழ்ந்த அக்கறையுடன் நாங்கள் ஜெபித்த பின்பு தாழ்மையானவனின் உறுதியான ஜெபத்திற்கு ஒருபோதுமே பதில் அளிக்க விரும்பாமல் இருக்கிற இரக்கத்தில் ஐஸ்வரியவானான கர்த்தர் அவருடைய சித்தத்தையே நமக்கு வெளிப்படுத்த விருப்பமாயிருக்கிறார். நித்தியத்தின் நடுவிலிருந்து மீட்பரின் சத்தம் சமாதானத்தையே நம்மிடம் பேசியது. திடீரென திரை விலகியது. மகிமையின் வஸ்திரம் துரிதவராக தேவதூதன் கீழ் இறக்கி வந்த செய்தியாக ஆர்வமுடன் நோக்கி இருந்தவர்களுக்கு மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தின் திறவுகோல்களால் வழங்கினார். என்னை ஒரு சந்தோஷம், என்னை ஒரு அற்புதம், என ஒரு ஆச்சரியம். உலகம் இன்னல்களிலும் கலக்கத்திலும் இருக்கும்போது கோடிக்கணக்கானோர் குருடானதைப் போல சுவாரத்திலே கொண்டிருக்கும் போது, மனுஷர்கள் யாவருக்கும் நிச்சயமின்மையில் இருக்கும் போது, ஒரு போஜனங்களுக்காக பிரகாசிக்கிற நாளிலே எங்களுடைய கண்கள் கண்டேன், எங்களுடைய காதுகள் கேட்டன. ஆம், மே மாதம் சூரியன் ஒளியின் மின்னுதலுக்கும் மேலாக மின்னர் இயற்கையிலே முகத்தின் மேலே அதன் பிரகாசம் பொழிந்தது. பின்னர் அவருடைய சத்தம் மிருதுவாயிருந்தாலும் மயத்திற்கு கிழித்து கொண்டு போனது. நானே உங்களுடைய சகல ஊழியக்காரனென்றும் அவருடைய வார்த்தைகளை சகல பயத்தையும் துரத்தியது. நாங்கள் கேட்டோம், நாங்கள் உற்று நோக்கினோம், நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். அது மகிமையிலிருந்து வந்த ஒரு தூதனின் சத்தமாயிருந்தது. அது உன்னதத்திலிருந்து ஒரு செய்தியாயிருந்தது. அவருடைய அன்பு எங்களுடைய ஆத்துமாக்களின் உயிரூட்டி, சர்வ வல்லவரின் தரிசனத்திலே நாங்கள் சூழப்பட்டு நாங்கள் கேட்டு களிகூர்ந்தோம். சந்தோஷத்திற்கு எங்கள் இடமிருக்கிறது. எங்குமில்லா நிச்சயமின்மை ஓடிவிட்டது. கட்டளையும் ஏமாற்றம் என்றென்றைக்குமாக ஓடியது. இனி எழமுடியாமல் சந்தோஷம் மூழ்கிப்போனது. ஆனால் அன்புள்ள சகோதரரே, சிந்தியுங்கள், ஒரு கணம் கூடுதலாக சிந்தியுங்கள்.
அவர் சொன்னதைப் போல அவருடைய கைகளினாலே பரிசுத்த ஆவி ஆசாரியத்துவத்தை நாங்கள் பெற்றபோதோ என்னுடைய சக ஊழியக்காரர்களாகிய எங்கள் மேலே மேசியாவின் நாமத்தின் லேவியன் புத்திரர்கள் நீதியாய் கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை செலுத்து வரைக்கும் இந்த அதிகாரத்தையும் நான் ஆளுகிறேன் என சொன்னபோதும் என்னை ஒரு சந்தோஷம் எங்களுடைய இருதயங்களில் நிரப்பியது. என்ன ஒரு ஆச்சரியத்தில் நாங்கள் தலை குனிந்தோம். ஏனெனில் அத்தகைய ஒரு ஆச்சரியத்துவத்திற்காகவே அவர் முழங்காற்படி இட்டு இருக்க மாட்டார்கள். அந்த இருதயத்தின் உணர்வுகளை அல்ல, மகத்துவமான அழகையும் இந்த சாந்தத்தில் நம்மை சுற்றி இருக்கிற மகிமையையும் உங்கள் மேலே பூச நான் முயற்சிக்க மாட்டேன். ஆனால் காலத்தின் சாதுரியத்துடன் பூமியில் அல்ல, மனுஷர்களையே இந்த பரிசுத்த நபரைப் போல ஆர்வமூட்டுகிறதும் உணர்ச்சியூட்டுகிறதுமான வகையிலே பாஷைக்கு உடுத்த ஆரம்பிக்க முடியாததும் என நான் சொல்லும் போது நீங்கள் என்னை நம்புவீர்கள் இல்லையே? அல்லது இந்த பூமிக்கு சந்தோஷத்தை கொடுக்க, சமாதானத்தை அருள, அல்லது பரிசுத்த ஆவியில் வல்லமையினாலே அவைகளை வழங்கப்பட்டதைப் போல ஒவ்வொரு வாக்கியத்திலும் அடங்குகிறது ஞானத்தை புரிந்து கொள்ளவும் வல்லமையிலே மனுஷன் தன் சக மனுஷனை ஏமாற்றலும் மோசடியை தொடராமலும் சமீப காலம் வரை முட்டாள்களையும் கல்வி இல்லாதவர்களையும் தன் வசப்படுத்தி துன்மார்க்கர் புத்திரர்கள் ஒருவருக்கு வல்லமையாயிருக்கலாம். ஆனால் கட்டளைகளை அநேகர் போஷிக்கிற பொய்யின் கனியை அதன் சுழற்சியிலே கல்லறைக்கு தல சுற்றலுக்குள் வரை கொண்டு போகிறது. ஆனால் அவருடைய விரிவில் நான் ஒரு தேடுதலின் மேல் உலகத்திலிருந்து மகிமையின் ஒரு ஒளி கரத்தின் அல்லது நித்தியத்தின் நெஞ்சிலிருந்து இரட்சகரின் வாயிலிருந்தும் ஒரு வார்த்தைகளில் முக்கியத்துவமில்லாத ஒன்றும் அடித்து கொண்டு போய் மனதிலிருந்து என்றென்றைக்குமாய் அதை அழித்து விடுகிறது. ஒரு தூதனின் சமூகத்தில் நாங்கள் இருந்தோம் என்று உறுதியிலும், இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நாங்கள் கேட்டோம் என்றும் நிச்சயத்திலும், தேவனின் சித்தத்தில் கட்டளையிடப்பட ஒரு தூய்மையான நபரிடமிருந்து அது மொழிபெயர்த்ததைப் போல அசுத்தமில்லாத சத்தியமும் எனக்கு பழிவிளக்கம். நான் ஜீவித்திருக்க அனுமதிக்கப்பட்ட போது இரட்சகரின் நன்மையின் இந்த வெளிப்படுத்தலை ஆச்சரியத்துடனும் நன்றிதலுடனும் எப்போதுமே நான் நோக்குகிறேன். பூரணமும் வாசம் செய்கிற பாவமும் ஒருபோதும் வராத, எந்த வஸ்துதலத்திலும் ஒருபோதும் நின்றுவிடாத இந்த நாளிலே வாசம் செய்ய நான் நம்புகிறேன். மெசேஞ்சர் அட்வொகேட், பக்கம் 1, அக்டோபர் 1834, பக்கம் 14 முதல் 16.